வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோ வந்து பிஎஃப்எஸோட ஃபர்ஸ்ட் rat in a maze ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் ஆஃப் பிஎஃப்எஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெர் ஆர் 6 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் ஆஃப் பிஎஃப்எஸ். ஃபர்ஸ்ட் இஸ் சிங்கிள் சோர்ஸ் பிஎஃப்எஸ். நம்ம rat in a maze இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிள் சோர்ஸ் பிஎஃப்எஸ். அதே இதில் இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்புறம் மல்டி சோர்ஸ், அப்புறம் 0-1, பைடைரக்ஷனல், லேயர்ட் அண்ட் ஸ்டேட் ஸ்பேஸ். இந்த 6 வேரியண்ட்டும் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிள் சோர்ஸ் பிஎஃப்எஸ். நம்ம rat in a maze இஸ் a குட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னொரு 2 எக்ஸாம்பிள் இப்போ பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இது வந்து நைட் ஸ்டோர் ப்ராப்ளம். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ வுட் நோ வாட் இஸ் அ நைட் ஸ்டோர் ப்ராப்ளம். ஒரு நைட் வந்து இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் 0,0 இருக்குது. இட் ஹாஸ் டு ரீச் த டெஸ்டினேஷன் ஹியர். இதுக்கு நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் வேணும். இப்போ ஷார்ட்டஸ்ட் பாத் எடுத்தோம்னா இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணலாம், இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணலாம், இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணலாம், இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, ரைட்? ஸோ ஒரு 1, 2, 3, 4, 5 ஸ்டெப்ஸில் இங்கேருந்து இங்கே போக முடியும். இப்போ இந்த பாத் நான் கண்டுபிடிக்கணும். தெர் இஸ் ஆல்சோ அன் ஆல்டர்னேட் பாத். இப்போ இது எடுத்தோன்னா இங்கே ஜம்ப் பண்ணலாம், இங்கே போகலாம், இங்கே போகலாம், இங்கே போகலாம், அண்ட் இட் கேன் ரீச். தெர் ஆர் மல்டிபிள் பாத்ஸ் அவைலபிள். நம்ம ஒரு பாத் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுவும் பிஎஃப்எஸில் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து சோர்ஸ் நான் மாற்றிருக்கேன். அந்த இன்னொரு ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோர்ஸஸ் ஹியர். இப்போ அதை இமீடியட் ஃபர்ஸ்ட் மூவ்னு பார்த்தீங்கன்னா 4 பொசிஷனுக்கு அது வரலாம் அந்த நைட். மீதி 4 பொசிஷனும் போர்டுக்கு வெளியில் இருக்குது. அந்த ஒவ்வொரு 1ல் இருந்தும் ஐ வில் மார்க் த இமீடியட் நெக்ஸ்ட் பொசிஷன்ஸ் வேர் த நைட் கேன் கோ இன். ஸோ ஃபர்ஸ்ட் 1லேருந்து இந்த 3 பொசிஷன், செகண்ட் 1லேருந்து இந்த 3 பொசிஷன், தேர்ட் 1லேருந்து இந்த பொசிஷன், ஃபோர்த் 1லேருந்து இந்த பொசிஷன், ரைட்? ஸோ தீஸ் ஆர் 4 பொசிஷன்ஸ். அதே மாதிரி தேர்ட் மூவுக்கு செகண்ட்லேருந்து தேர்ட் மூவ் இங்கெல்லாம் மூவ் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து ஃபோர்த் மூவ் எடுத்தீங்கன்னா we will get to the answer, right? நான் வேறு பொசிஷன் வச்சுருந்தேன், அதனால இட்ஸ் ஏபிள் டு கெட் டு த ஃபோர்த் மூவ்லேயே வர முடியுது. ஸோ இப்போ இதுதான் பிஎஃப்எஸ் எடுத்தோம்னா கிங்கோட சோர்ஸ் பொசிஷன்லேருந்து தெர் ஆர் 4 பொசிஷன்ஸ். இப்போ இந்த 4மே வந்து பிஎஃப்எஸ் கியூவில் ஆட் ஆகிருக்கும். இது ஒவ்வொன்றா விசிட் பண்ணும்போது விசிட்டட்னு மார்க் பண்ணி இந்த 3 பொசிஷனும் இட் வில் கம் ஆஸ் த இமீடியட் நெக்ஸ்ட் பொசிஷன்ஸ். அப்புறம் இதோடது, அப்புறம் இதோட நெய்பர்ஸ், இதோட நெய்பர்ஸ். ஸோ இதுதான் இது. இதை கண்டினியூ பண்ணிகிட்டே வந்து கியூ ப்ராசஸ் பண்ணிகிட்டே வரும்போது இதெல்லாம் விசிட்டட் நோடாக மார்க் பண்ணும். அந்த டிஸ்டன்ஸும் பேரலாக கால்குலேட் பண்ணிகிட்டே வருவோம். அப்போ யூ வில் கெட் டு த டெஸ்டினேஷன். ஸோ திஸ் இஸ் த அப்ரோச் கெட் டு த பிஎஃப்எஸ் ஃப்ரம் த சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். நம்ம பண்ணுறதுக்கு இதுதான் அப்ரோச். Now when you look at it, இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் we will look at it. இதோட கோட் ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி. ஸோ இதோட கோட் எடுத்திங்கன்னா this is the code for நைட் ஸ்டோர். நம்ம மேஸ் பண்ண மாதிரி இதுலேயும் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு டூ ஸ்டெப் பை ஸ்டெப். பட் 8 மூவ்ஸும் என்னென்ன பாசிபிள்னு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஆல் தீஸ் ஆர் த 8 பாசிபிள் மூவ்ஸ். ஃபஸ்ட்டு வந்து க்யூவில் ஃபஸ்ட் நோடை மட்டும் ஆட் பண்ணிடுறேன். எது ஸ்டார்ட் நோடோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்யூவிலேருந்து ஐ எம் பாப்பிங் லெஃப்ட். அது இன்வாலிடான்னு பார்க்குறோம். அப்புறம் அந்த ரோ வந்து ஏற்கனவே ரீச் பண்ணிட்டோமா, அதுதான் டெஸ்டினேஷனான்னு பார்க்குறோம். அது விசிட் பண்ணிட்டோமான்னு பார்க்குறோம். இல்லைன்னா we are actually appending the neighbors. அது ஃபார் லூப்பில் பண்ணுறோம். இந்த 8 பொசிஷனையும் இன்ஸ்ட் ஆஃப் 8 டிஃப்ரெண்ட் கால்ஸ். அதுதான் டிஃப்ரென்ஸ். அதர்வைஸ் கியூ டாட் அப்பெண்ட் பண்ணி அந்த 8 பொசிஷனையும் பண்ணுறோம். எவ்வளோ சிம்பிளான அல்காரிதம் பாருங்கள். நம்ம பேக் ட்ராக்கிங் இதெல்லாத்த விட சிம்பிள். அதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க, இட் வில் ஒர்க், ரைட்? ஸோ ஐடென்டிஃபை த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு இதாக எடுத்து செக் பண்ணுறோம். இன்வேலிடாக செக் பண்ணுறோம், கோலாக செக் பண்ணுறோம், விசிட்டடாக இருக்கணுமேன்னு பார்க்குறோம். இல்லைன்னா விசிட்டட்னு மார்க் பண்ணிவிட்டு அதோட நெய்பர்ஸ் எடுத்து வி மார்க் இட் ஃபார்வர்ட். ஸோ திஸ் இஸ் த வே. ஸோ இந்த அல்காரிதமே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்லைட் வேரியன்ட் இருக்குது. இங்கே இன்வாலிட் செக் பண்ணல, கோல் டைரெக்டாக செக் பண்ணியிருக்கோம், விசிட்டட் செக் பண்ணல. என்ன பண்ணுறாங்க, கியூ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க. நாட் விசிட்டடாக இருக்கா, இன்வாலிடாக இருக்கா அப்படின்னா விசிட்டடாக மார்க் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி இந்த 2 கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் கியூவில் ஆட் பண்ணுன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஒன் வே டு டூ. இல்லைன்னா கியூவிலிருந்து இங்கே வெளியில் எடுக்கும்போது யூ கேன் செக் தட். எய்தர் வே, விச் எவர் இஸ் த வே யூ ஆர் கம்ஃபர்டபுள், யூ கேன் டூ தட். ஏன் இந்த வேரியன்ட் போட்டிருக்கேன்னா ஒரு சில டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பட் யூ கேன் ஃபாலோ த இனிஷியல் அப்ரோச் தட் வி டாக்ட் அபவுட். செக் இஃப் இன்வாலிட், செக் இஃப் இட் இஸ் அ கோல், செக் இஃப் இட் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். இல்லைன்னா விசிட்டட்னு மார்க் பண்ணிவிட்டு நெய்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த நெய்பர்ஸ் எல்லாம் எடுத்து க்யூவில் போட்டுக்கலாம். தட் இஸ் அ பெட்டர் டெம்ப்ளேட் டு ஃபாலோ ஸோ தட் யூ வில் பி கன்சிஸ்டன்ட் அக்ராஸ் ஆல் த ப்ரோக்ராம்ஸ். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ராட்டன் ஆரஞ்சஸ். இது ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். தட்ஸ் வை ஐ தாட் ஐ வில் டேக் இட், ரைட்? ஸோ இதில் ஒரு ஆரஞ்சு கெட்டு போயிருக்கு. இதில் சுற்றி நிறைய ஆரஞ்சஸ் இருக்குது, ரைட்? எத்தனை நாள் ஆச்சுன்னா ஆர் எத்தனை நிமிஷம், எவ்ரி மினிட் ஒவ்வொரு ஆரஞ்சும் பக்கத்தில் இருக்க ஆரஞ்சை
it is going to rotten the orange, right? இப்போ இந்த ஆரஞ்சு இருக்குன்னா அடுத்த நிமிஷத்தில் இந்த ரெண்டும் வந்து கெட்டு போயிடும். அதுக்கு அடுத்தது வந்து இதோட நெய்பர்ஸ் எல்லாம் கெட்டு போகும், அதுக்கப்புறம் இதோட நெய்பர்ஸ். இப்போ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா எத்தனை நேரம் ஆகும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எல்லா ஆரஞ்சஸும் கெட்டு போக வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டு தான் தட் இஸ் த ப்ராப்ளம். ஒரு ஆரஞ்சு கெட்டு போயிருக்குன்னா சுற்றி இருக்கிற 4 ஆரஞ்சும் கெட்டு போயிடும். தட்ஸ் வாட் இட் இஸ் சேயிங். இப்போ கடைசியாக எல்லாம் முடியும் போது ஏதோ ஒரு ஆரஞ்சு கெட்டு போகிற சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா then it becomes like -1 should be the answer. For example, இந்த இடம் எம்டியாக இருக்கிறதுக்கு பதில் இந்த இடம் எம்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஆரஞ்சு கெட்டு போயிருக்காது. ஏன்னா ஈவன் இஃப் திஸ் இஸ் பேட், இதுவும் இந்த செல் 2 தான் பார்க்கும், ரைட்? இஃப் அட் ஆல் திஸ் எம்டி செல் வாஸ் ஹியர் இன்ஸ்ட் ஆஃப் ஆரஞ்ச், -1 தான் ஆன்சர் ஆகிருக்கும். ஏன்னா இந்த ஆரஞ்சு தப்பிச்சிருக்கும், கெட்டு போயிருக்காது. ஸோ இப்போ இந்த ராட்டன் ஆரஞ்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் பிஎஃப்எஸில். லாஜிக் வைஸ் ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஸோ நம்ம ஒரு இதை எடுத்து க்யூவில் வந்து ஸ்டார்டிங் நோட்னு இதை போட்டுருவோம். இதை சுற்றி இருக்கிற நோடு எந்த நாளோ அதை வந்து க்யூவில் ஆட் பண்ணிகிட்டே வருவோம். மினிட்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஒவ்வொரு லெவல் போக மினிட் ஆட் பண்ணிகிட்டே வருவீங்க. அப்போ எத்தனை நிமிஷங்கிறது கிடச்சிரும், ரைட்? ஸோ செகண்ட் ஒன் ஃபாரஸ்ட் ஃபயர், வெரி சிமிலர் ப்ராப்ளம் தான் லைக் இது. ஃபஸ்ட்டு நிமிஷம் ஒரு இது இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, அதில் டீன்னு இருக்கிறதெல்லாம் ட்ரீஸு, எஃப்ங்கிறது தீ பிடிச்ச ஒரு மரம், எஸ்ஸுங்கிறது சாண்ட். ஸோ அந்த இடத்துல தீ பிடிக்காது. எத்தனை நேரம் ஆகும் இது என்டையர் ஃபாரஸ்ட்டுக்கும் ஃபயர் பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் கொஷன். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இடம் பற்றிக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிற 4 ட்ரீனா இப்போ சாண்டில் இருக்கிறது தீ பிடிக்காது. ஸோ இட் ஹாஸ் டு ட்ராவல் அலாங் திஸ் பாத். இந்த மாதிரி ட்ராவல் ஆகி ஃபைனலி இந்த என்டையர் ஃபாரஸ்ட் ஷுட் கேட்ச் ஃபயர். அதே மாதிரி தான் இதுக்கெல்லாம் நான் கோட் கொடுக்கல. ஸ்டாண்டர்ட் கோட் நம்ம என்ன பார்த்தோமோ அதே கோட் எடுத்து அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணி பார்க்கணுங்கிறனால தான் ஐம் நாட் கிவிங் த கோட். வைரஸ் அவுட் பிரேக், கொரோனா வைரஸ் இது பண்ணிக்கோங்க, எக்ஸாக்ட்லி சேம். ஒரு 1ங்கிறது இஸ் ஹெல்த்தி பர்சன், 2 இஸ் அ இன்ஃபெக்டட் பர்சன். எவ்வளோ நேரம் ஆகும் டு ரீச் ஆல் த பீப்புள்? வெரி சேம் ப்ராப்ளம். சோஷியல் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, சென்ட்ரலில் ஒருத்தர் இருக்கார், ஹீ ஷேரிங் அ போஸ்ட். இந்த போஸ்ட்டு செகண்ட் டே இவங்களுக்கெல்லாம் வரும், தேர்ட் டே இவங்களுக்கெல்லாம் வரும். அப்போ எத்தனை நாள் ஆகும் டு ரீச் த லாஸ்ட் பர்சன்? அதுதான் வந்து இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாக்ட்லி அதே கோட் எந்த சேஞ்சும் பண்ணாட்டி ஒவ்வொரு லெவலாக இதை பண்ணிட்டு போகும்போது யூ வில் see that day 3 day 4 day 5 போகும்போது அந்தந்த லெவலுக்கு இட் வில் கெட் ரீச் த போஸ்ட். ஸோ இப்போ நான் வேரியன்ஸ் ஆஃப் பிஎஃப்எஸ்னு சொல்லியிருந்தேன். ஸ்டாண்டர்ட் பிஎஃப்எஸ் இப்போ பார்த்தோம், ரைட்? we saw rat in a maze, we saw night store, we saw rotten oranges, we saw ஃபாரஸ்ட் ஃபயர், ரைட்? இது எல்லாமே ஐ டோல்ட் இட் இஸ் வெரி சிமிலர் கோட், மேஜர் சேஞ்ச் எதுவுமே கிடையாது, அப்படியே ஒர்க் ஆகணும். மல்டி சோர்ஸ் பிஎஃப்எஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ராட்டன் ஆரஞ்சு இருக்கிறதுக்கு பதில் 2 இடத்துல சோர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 2 இடத்துல சோர்ஸ் இருக்குது, எத்தனை நாள் ஆகும் கெட்டு போகிறக்கு? அதே மாதிரி 2 இடத்துல வந்து ஐ ஹேவ் ஃபாரஸ்ட் ஃபயர்னால் எத்தனை நாள் ஆகும்? இதுக்கு என்னென்னா கோடில் ஒரு சேஞ்சும் கிடையாது. ஃபாரஸ்ட் ஃபயர் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான், 2 இடத்துல தீ பிடிச்சிருக்கு, எத்தனை நாள் ஆகும் அந்த ஃபாரஸ்ட் வரக்கு? அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம், ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டியில் வந்து தெர் ஆர் வால்ஸ் அவைலபிள் அண்ட் ஒரு அலர்ட் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு போலீஸ் வந்து எல்லா இடத்துக்கு போகணும். அப்படின்னா ஒரு இடத்துல, ரைட், ஒரு எம்டி ஏரியா இருக்குது, ஒரு ஏரியா வேர் இட் cannot be crossed, அதுதான் அந்த டபிள்யூல் இருக்கிறது. ஒரு இடத்துல பில்டிங் இருக்குது, 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஏபி. இப்போ இந்த 2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யூ ஆர் சென்டிங் த அலர்ட்னா எல்லா இடத்துக்கும் அலர்ட் ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து மல்டி சோர்ஸ் பிஎஃப்எஸ் ப்ராப்ளம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சேஞ்ச் தான் நம்ம முதல் பார்த்த அல்காரிதமுக்கும் இதுக்கும். ஸோ வென் யூ லுக் அட் திஸ், இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம க்யூவில் ஆட் பண்ணுவோம், அதாவது முதல் நோட க்யூவில் ஆட் பண்ணுவோம். அதுக்கு பதில் ஒரு ஃபார் லூப்பில் எல்லா ஸ்டார்ட் நோட்ஸையும் க்யூவில் ஆட் பண்ணிடலாம். எதர் யூ கேன் யூஸ் அ ஃபார் லூப், ஒரு 2-3 தான் இருக்குன்னா டைரெக்டாக சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டார்ட் நோட்ஸ் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிட்டீங்க க்யூவில்னா ஆட்டோமேட்டிக்காக பிஎஃப்எஸில் வேறு எந்த சேஞ்சுமே பண்ணாமல் அந்த அல்காரிதம் அப்படியே ஒர்க் ஆகும். இட் வில் கிவ் யூ த ஆன்சர். ஏன் எல்லாமே க்யூவில் இருக்கிறனால முதல் ஸ்டார்ட் நோட் எடுக்கும், அதோட நெய்பர்ஸ் எல்லாம் க்யூ கடைசியில் ஆட் பண்ணும். 2வது ஸ்டார்ட் நோட் அடுத்தது எடுக்கும், அதோட நெய்பர்ஸ் எல்லாம் க்யூவில் ஆட் பண்ணும். 3வது ஸ்டார்ட் நோட் எடுக்கும், அதோட நெய்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடும். அப்புறம் க்யூவை ஸ்டாண்டர்டாக ப்ராசஸ் பண்ணிட்டு வரும்போது எல்லா இதோட ஆன்சரும் கிடச்சிரும். இதுதான் மல்டி சோர்ஸ் பிஎஃப்எஸ்க்கும் நார்மல் பிஎஃப்எஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். வேறு எந்த சேஞ்சுமே கோடில் வேண்டாம், ரைட்? ஸோ இது எல்லாத்துக்கும் அதே தான். தேர்ட் ஒன் இஸ் 0-1 பிஎஃப்எஸ். நவ் இந்த இது நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதை இப்போ பாஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பிஎஃப்எஸோட கொஷனையும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம 0-1 பிஎஃப்எஸ்ஸையும் பைடைரக்ஷனல் பிஎஃப்எஸ்ஸையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.